ஆனால் பிடிஆர் அவர்கள் இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருந்தாங்க. அவங்க இதே போல பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப பாயிண்டடாக கேட்டீங்க, ஓல்டு பென்ஷன் திட்டமா நியூ பென்ஷன் திட்டமான்னு. அவர் சொன்ன பதில் நான் அப்படியே திரும்ப சொல்றேன். பிடிஆர் அவர்கள் சொன்னது, இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக, தமிழகத்தில் நியூ பென்ஷன் திட்டம் என்பது சாத்தியம் இல்லாதது, அது வராது என்பது பிடிஆர் அவங்க சொன்னாங்க. ஹிமாச்சல்ல இதே போல காங்கிரஸ் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சு இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல. ஸோ இந்தியா முழுவதும் நீங்க பாருங்க, காரணம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் அது தவறு செய்கிற ஸ்கீம் கிடையாதுங்கண்ணா. இதுல முதல்ல மாசம் மாசம் வரக்கூடிய பென்ஷன் அங்க லம்சமா வரும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். அது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல வேற இடத்துல போடுவீங்க. இதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் தமிழக அரசு இன்னைக்கு மறுபடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போற முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களாலே முடியாதுங்கண்ணா. அதற்கான பினான்ஸ் தமிழக அரசு கிட்ட இல்லை. அதனால் இன்னைக்கு அவங்க பேருக்கு சொல்லலாம், ஒரு அரசு அதிகாரி பல விஷயத்தை பாக்குறாங்கண்ணா. அதுல பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஒண்ணு, அரசு அதிகாரிகளுக்கு மன நிம்மதி ஒண்ணு, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஒன்று. இதெல்லாம் பார்த்து தான் அரசு அதிகாரி ஓட்டு போடுறாங்க. அதனால இந்த முறை பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக தமிழகத்தில் 2வது இடத்துல வந்திருக்கும், அரசு அதிகாரிகளுடைய வாக்குகளை பெற்று இருப்பதில். அது தொடர்ந்து மேல போகத்தான் போறோம். எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுடைய வாக்கு வராது, பணியாளர்கள் வாக்கு வராதும்பாங்க. ஆனா இந்த முறை 51,000 ஓட்டுக்கு மேல அரசு அதிகாரிகள் பணியாளர்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா படித்தவர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதனால திமுக பேனிக்காய் என்ன வேணாலும் சொல்லலாம். இதற்கு பல காரணங்கள் இருக்கு. விஏஓ திமுக ஓட்டே போட மாட்டாங்க. காரணம் மணல் திருடெல்லாம் அடிக்க வர்றான். காவல்துறை எதுக்காக திமுக ஓட்டு போடுவாங்க? எந்த காலத்திலயும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் ஒரு அரசு அதிகாரிகள் குழுமமும் ஒரு குரூப்பும் திமுகவை விட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டார். ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகையோட நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, காங்கிரஸ் தனியா நிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே அவரை மோசமா திட்டுறாங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்னைக்கு நைட்டே அறிக்கை விடுறாங்க, காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில தனியா போட்டியிடாது, எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை தெள்ள தெளிவா நமக்கு காட்டுதுங்கன்னா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தை அவர்கள் இன்னைக்கு திமுக பேசுறதெல்லாம் அவரு பேசுறார். இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லி இருந்தேங்கண்ணா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க. பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்க அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க. காரணம், எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை. இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியா சந்திச்சு அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்கினாங்க. இது உண்மை. இதை வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ஹவு பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட், அந்த புத்தகத்தில் அதை பத்தி விலாவரியா ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா செல்வ பெருந்தகை தான் அதெல்லாம் படிக்கிறது இல்லையே. அவர் 4 கட்சி மாறி எனக்கு 5வது கட்சியில் இருக்கார். இதற்கு முன்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு, எனக்கு அரசியல் தெரியாது, நான் ஏதோ மலைக்கு முளைத்த காலான்னு ஏதோ சொல்றாங்க. இன்னைக்கு இதுதான் செல்வ பெருந்தகையோருடைய அறிவு. அவருடைய அறிவு இவ்வளவுதாங்க, இதுதான் அவருடைய அறிவு. இந்திய சரித்திரம் தெரியாது, இந்தியாவில் என்ன நடந்தது தெரியாது, எமர்ஜென்சிக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது. ஆனால் தமிழகத்தில் நிச்சயமா தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கல், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர்கள் நன்றா இருந்தா ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும்? இன்னைக்கு எல்லா இண்டிகேட்டருமே நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் ஏன் கீழே போக ஆரம்பிச்சிருக்கோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல கீழே, ஜிஎஸ்டி பெர் கேபிட்டா கலெக்ஷன் கீழே, பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் கீழே, எல்லாத்திலும் ஏன் கீழே போக ஆரம்பிக்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய தலைவர்கள் அதல பாதாளத்துல குடிகார மாநிலமாக அதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நல்லக்கண்ணு ஐயா மாபெரும் தலைவர். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பிஹெச்டி ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா? நல்லக்கண்ணு ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதிகளை எங்கேயாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா? அது எதுவுமே கிடையாது. நல்லக்கண்ணு ஐயா வாழ்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? கிடையாது. அதே போல எங்க கட்சியிலும் நீங்க கம்யூனிஸ்ட் நல்லக்கண்ணு ஐயா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதே போல எங்க கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறார். எங்க கட்சியில் இருக்கிறார். வாழும் காமர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, குடும்பம் கிடையாது, சொத்து கிடையாது,
குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் நீங்க கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும். குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தனியாக இவருடைய வீட்டில் இல்லாம இன்னொருடைய வீட்டில் வசிக்கிறாங்க. இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்களுடைய இல்லத்துல உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனா தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள். ஒரு பொன்னார் அண்ணன் பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது. அதே போல தமிழகத்தில் ஒரு நல்ல கண்ணையா பத்துமா பத்தாது. இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதைத்தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இதற்கெல்லாம் செல்வ பெருந்தவர்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா ஆண்டவன் தான் அவரை காப்பாற்றணுங்க. ஆமாங்கண்ணே, அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ணது யாருன்னு, எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின். கான்ட்ராக்ட் 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாய். இந்த சவுக்கு சங்கர் ஒருத்தர் கைதானார்ல, அவர் போட்ட கடைசி ட்வீட் தான். அவர் போட்ட கடைசி ட்வீட் கைதாக இருக்க முன்னாடி பாருங்க, அதை பத்தி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பாரு. 600 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். எந்த நிறுவனம் கொடுத்துச்சு? டிசைட் பண்ணது யாரு? ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்ல, ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்ல, ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது, ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்ல. இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையும் 400 to 600 ரூபாய் செலவு செஞ்சுதான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும். அதனால இதை பத்தி எல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்கன்னா, ரொம்ப மோசமான தரமில்லாத சைக்கிளை கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். ஏதாவது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கான்ட்ராக்ட் டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேர்ல தான் நடந்திருக்கு. ஏதோ திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணணும். நேற்று பார்த்து இவ்வளவு பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிப்ட்ல வேலை செய்யாம ஒருத்தர் இறந்து போனார். கட்டினது யாரு? இதற்கு முன்னாடி நாங்க பிளாக் லிஸ்ட் பண்றோம்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது. அதனால உங்க பிளாக் லிஸ்டும் பண்ண மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் கேட்கறாங்க மேடம். ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்கரேஜ் பண்ண அனுமதி கொடுக்கறாங்க. ஒரு பக்கம் இது நடக்குது. காலங்காலமா இவங்களே கடை கட்டும் போது இவங்க எங்க போனாங்கம்மா? ஒரு செங்கல் வைக்கும் போது எங்க போனாங்க? உள்ள வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்க போனாங்க? அதிகாரிகள் அதை பாக்குறது இல்லை. கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிக்குது. நைட்டா போய் இடிக்கிறது, ஜேசிபியை கொண்டு வந்து, குறிப்பாக சனிக்கிழமை காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில, எந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்றது. ஆனா அவங்க கட்டும் பொழுது இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டும் போது போய் தடுக்கலாமே, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே. இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு பொருள் சேதம் ஏற்படுத்தி இதை பண்றாங்க. அதனால இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான். இது வந்து ரொம்ப ஒரு ஹியூமனிட்டேரியன் ஆஸ்பெக்ட்ல, மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது. அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்துங்க. ஆனா தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எது செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு எம்எல்ஏனால் எது செய்ய முடியாது, ஒரு எம்பினால் எது செய்ய முடியாதுங்கண்ணா, ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எது செய்ய முடியாது. ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும். படிச்ச இளைஞர்கள், பெண்கள், பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் முதல்ல போட்டி போடணும். அந்த ஊர்ல அவங்க கிராமத்துல அவங்க ஊர்லயே வசித்துக் கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது. அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யணும். அதே போல அந்த 50,000 கவுன்சிலர், 5,000 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் சொல்றாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, இவர்கள்லாம் சேர்ந்துதான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு சிஎம் நல்லவரா இருக்கிறாங்க, சுத்தி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியரா இருக்கிறாங்க, மாற்றம் நடக்காதுங்கண்ணா. ஆனால் எங்களுடைய கருத்து, தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.